ப்ரோ லாஸ்ட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணி கொடுங்க ப்ரோ. என்னது மறுபடியும் முடியாதுடா. மணி 3 ஆகுதுடா. இன்னும் தூங்காம என்னடா பண்றே? ஒழுங்கா போய் தூங்குடா, இல்லாட்டி சிஸ்டம் ஆஃப் பண்ணி விடுவேன். சொல்லு மச்சான். மச்சான் ஒரு போட்டோ நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இல்ல இந்த கொசு வேற வந்து அடிக்கடி நம்மள தொல்லை பண்ணுது. ஈவினிங் ஸ்டேட்டஸ் வைக்கணும். திடீர்னு ப்ராஜெக்ட் ஃபைல் கிராஷ் ஆகும், பவர் கட் ஆகும். அப்பதான் வாயில தோசையை வாயில வைக்கலாம்னு போவோம், அதுக்குள்ள 10 கால் வரும். கடைசி வரை சாப்பிடவே முடியாது. அப்புறம் திடீர்னு லேப்டாப்ல இருந்து புகை சுள்ளுன்னு கிளம்பும். அப்படியே போகும் பாரு எங்க உயிர். இவர் தான்ப்பா பீட்டர் பரவசிவம். கம்மியாக தான் பே பண்ணுவார், ஆனால் சங்கர் பட லெவலுக்கு எதிர்பார்ப்பாரு நம்மகிட்ட. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறோம், எதுவும் இவருக்கு தெரியாது. இவரை பொறுத்தவரை எடிட்டிங்னா 10 நிமிஷம் வேலை. சில கிளைண்ட்ஸ்லாம் இருக்கானுங்கப்பா, நல்லா வளப்புல மாதிரி பேசுவானுங்க. நம்மளும் அதை நம்பி ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருவோம். முடிச்சு கொடுத்துட்டு பேமெண்ட்டுன்னு கேட்டோன்னு வச்சுக்குவேன், ஒன்று பிளாக் பண்ணுவானுங்க, சிலர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டானுங்க. ஆக என்ன சொல்ல வரேன்னா, எப்பயும் பேமெண்ட் வாங்கிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கிறது உங்கள் கையில் தான். இவ்வளோ ஏன் ஒரு சாங்கை 1000 வாட்டி நாங்கள் கேட்போம். ஆனால் கிராஃபிக் டிசைனர்ஸ் அப்படி இல்லை, ஜாலியாக பாட்டை ரசிச்சுட்டு இருப்பாங்க. என்வாட்டோ பிளக்இன்ஸ் டெம்ப்ளேட்ஸ்ல இல்லாட்டி எங்க டவுசர் கிழிஞ்சிருமாமே. எங்களுக்கு டெம்ப்ளேட்ஸும் பிளகின்ஸும் நிறைய இடத்துல எங்களை காப்பாற்றிருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. எடிட்டிங்னா கட் அண்ட் பேஸ்ட் தானப்பா, அதுல என்ன இருக்கு? அதற்குனா இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாதான் புரியும்டா. வாடா வந்து ட்ரை பண்ண ஒன்ஸ். சாரிடா, தலை சுத்துதுப்பா. எடிட்டிங் கஷ்டம்தான்ப்பா. நாங்களாம் எடிட்டிங்க்குன்னு எதுவும் பெருசாக கோர்ஸ் போனது கிடையாது. ஃபுல்லாக யூடியூப் டியூட்டோரியல்ஸ் தான் எங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தா எங்கள் ஸ்கில்ஸ்லாம் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். எடிட்டிங் பண்ணுறதுக்கு பெருசாக சிஸ்டம்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிள்ளைங்கோ இப்போல்லாம் மொபைல்லே மாஸ்டாக எடிட் பண்ணுறானுங்க. பீச்சுக்கு வாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. சாரிடா மச்சான், டைட் டெட்லைன் இருக்குது, அவுட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்டா. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறத விட கிளைண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மீட் பண்ணுறது தான் அதிகம். ஃபைனல் வீடியோ லாக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பானுங்க திருப்பி. சில கிளைண்ட்லாம் இருக்கானுங்கப்பா, ஃபைலை கூட டவுன்லோட் பண்ண மாட்டானுங்க சரியா. நம்ம வீட்டுக்கு முக்கால்வாசி தூரம் போயிருப்போம், அப்போ தான் இந்த மெசேஜ் அனுப்புவானுங்க கரெக்டாக. தேவதாஸ் சார், என்ன ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? இந்த கைகளால தான் கதைகள் உயிர் வாழுது, ஃப்ரேம் பை ஃப்ரேமா தான் உலகமே நகருது. எடிட்டிங் சொன்னா கட்டன் பேச்சு நினைக்காதீங்க, அதுல உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. நான் ஒரு எடிட்டர் இல்ல, நான் ஒரு உணர்ச்சியை உருவாக்குறவன்.